ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயம் எல்லோரும் நலமாக இருப்பீங்க நம்புகிறோம். இன்று படித்ததில் பிடித்தது செக்ஷனில் உங்கள் கூட நான் என்ன ஷேர் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா, உன்னை வெறுப்பவர்களை நினைத்து கவலை கொள்ளாதே, ஏனென்றால் அவர்கள் உன் அன்புக்கு தகுதியானவர்கள் இல்லை. இதை பற்றி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். இப்போது நம்ம ஒருத்தர் மேலே கண்மூடித்தனமான அன்பை ஒருத்தர்கிட்ட காட்டுறோம் அப்படின்போது அவங்க நமக்கு திருப்பி அதே அன்பை கொடுக்கணுன்ற எந்த அவசியமும் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு நம்மளோட முக்கியமாக நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ தேடி தேடி நம்ம அன்பை கொடுத்து அவமானப்படுறதை விட விலகி இருந்து அவங்கள பார்த்து சந்தோஷப்படுறதே மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதில் உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யாருடா இது வண்டியில வந்து இறங்குறாங்களே? நானும் டீ குடிக்க வராக போல இருக்குன்ட்டு தான் சரி அங்கிட்டு போய் நின்னேன். நீங்க தானாமா? வாங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கண்ணே. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. என்ன வேலையில எப்படி போயிட்டு இருக்கு? ஆட என்னத்தம்மா சொல்றது, அழகு இருக்கும்போது இருந்த வருமானம் இப்ப இல்லம்மா. அழகுனா என்னை எதிர்பார்க்கவே மாட்டேன். யாராவது வண்டி அங்க வருதுனாலே வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு டீயை போடவும் காப்பியை போடவும் பாலை கொடுக்கவும் பூஸ்ட் ஹார்லிக்ஸ்னு ஒவ்வொன்றையும் சகட்டை மெழுகி ரெடி பண்ணி எல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு கொடுத்துருவான். ஆள் கைக்கு இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி அவன் வேலையை அவன் பாட்டுக்கு பண்ணுவான். அழகுக்கு அப்புறம் 2 பேரை போட்டேம்மா, ஒருத்தனும் உருப்படி இல்ல. செத்த நேரம் நான் போய் வீட்டுல தூங்கி எந்திரிச்சு வந்தா கூட அழகு என்ன எதிர்பார்க்காம எல்லா வேலையும் இப்ப சேர்த்தவனுங்க. ஆள் வந்தாலும் அப்படியே மச 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 மசன்னு நிக்கிறானுங்க. என்ன போடணும் என்ன போடணும் அப்படின்னு கேக்குறானுங்க. கேட்டுவிட்டு காப்பின்னு கேக்குறவனுங்க டீயை கொடுக்குறானுங்க, டீன்னு கேக்குறவனுங்களுக்கு காப்பியை கொடுக்குறானுங்க. ஆத்தாடி ஆத்தா பெரும் தலைவலி ஆயிடுதுமா. அதனாலேயே கடைக்கு வரவுகளை முதல்ல மாதிரி வர்றதே இல்லை. வடை போண்டா போடுறதையும் அப்படித்தான் உப்பள்ளி போட்டு போடுறானுங்க, வெங்காயத்தை போட மாட்டேங்கிறானுங்க, அரிஞ்சு வச்சா கூட அதை எடுத்து செய்ய மாட்டேங்கிறானுங்கம்மா. பெரும் ரோதனையா இருக்கு. இந்த உளுந்தெல்லாம் அழகு கரண்ட் இல்லைன்னா கூட அம்மிக்கல்லை எடுத்து இந்த ஆட்டுக்கல்லை எடுத்து டக்கு டக்கு டக்குன்னு அரைச்சி எடுத்து முடிச்சு விடுவான். ஆனா இப்போ உள்ளவனுங்க கரண்ட் இல்லைன்னா என்னால வேலை செய்ய முடியாது, இதெல்லாம் நம்மளால ஆட்ட முடியாது அப்படின்றானுங்க. அப்புறம் நான் உட்காந்து மாங்கு மாங்குன்னு ஆட்டி எடுத்து கொடுக்கறதா இருக்குது. அழகுனா எள்ளுனா எண்ணெயா நிப்பான். இப்ப வேலைக்கு வச்சவனுங்கள எண்ணெயா நெல்லுங்கடானா எழுப்புளுக்கியாத்தான் நிக்கிறானுங்க. அழகு இல்லைன்னு எனக்கு ஒரு கையே இல்லைன்னு தான் சொல்லணும். இப்ப வருத்தப்பட்டு என்னன்னே பிரயோஜனம்? அப்பயே இதை யோசிச்சிருக்கணும். வேலையை விட்டு தூக்குறதுக்கு முன்னாடி அவன் சொல்றான் இவன் சொல்றான்னு நல்ல வேலைக்காரனை விட்டு விட்டீங்க. இப்ப குத்துது குடையுதுன்னா யாரு என்ன பண்ண முடியும்? அதுவும் உண்மைதாம்மா. அண்ணி எதுக்கு நீ பழசெல்லாம் பேசிக்கிட்டு விடுங்க. இல்லம்மா, ஒரு சிலருக்கு புரிய வைக்கணும்ல. நல்ல வேலைக்காரனுக்கு கூலியை சேர்த்து கொடுக்கறதுக்கும் கஷ்டமா இருக்கும். 4 பேர் முன்னாடி வேற ஒரு பேச்ச கேட்டுக்கிட்டு வேலையை விட்டு தூக்கி போடுறீங்க. இப்ப இப்படி வருத்தப்பட்டு புலம்பி என்ன பிரயோஜனம் சொல்லுங்க பாப்பா. நீங்க சொன்னதுல 100க்கு 100 உண்மைதாம்மா. அதை நினைச்சு இப்ப வருத்தப்படுறேன். அதுக்கப்புறம் நானும் 2-3 வாட்டி அழகா வாயா நம்ம கடையில வந்து வேலை செய்ப்பா 800 ரூபா சம்பளம் தாரேன்னு. ஆனா இல்லனே, நான் இங்க 1000 ரூபாய்க்கு மேலேயே சம்பாதிக்கிறேன், எங்கனே அங்கிட்டு வர்றது அப்படின்ட்டு. அப்படி எப்படியோ ஒண்ணுனே, ஒரு பக்கத்துல இருந்து விலகி போனா கடவுள் ஒரு கதவை சத்தனா இன்னொரு கதவை திறப்பான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவங்க வாழ்க்கையில கடவுளும் திறந்துட்டாரு கதவை. என்னமா சொல்றீங்க? ஆமாங்கண்ணே, நம்ம அழகுக்கு அங்க நாங்க ஊட்டியில வேலை வாங்கி கொடுத்துருந்தோம். பெயிண்ட் அடிக்கிற வேலை 1400 ரூபாய் சம்பளம், நல்லா தான் சம்பாதிச்சுக்கிட்டு நல்லா தான் இருந்தா. அப்படி திடீர்னு வந்து இங்க திருச்செங்கோடு வாரேன் அப்படின்ட்டாங்க. அப்புறம் இங்க வந்து பார்த்தா வேலை ஒன்றும் தேடிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் எங்க வீட்டுல என் மாமனார் அத்தையும் அவங்களுக்கு கடையே வச்சு கொடுங்க, தெரிஞ்ச தொழிலை விட்டுட்டு தெரியாத தொழில போய் எதுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு மெனக்கட்டு கத்துக்கணும் அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் இப்ப நாங்க டீ கடை வைக்க போறோம். அதுதான் ஓனரே. அவர் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வர சொன்னாரு. நீங்க தான் அவரோட குருநாதர். அவருக்கு இந்த தொழிலை கற்றுக் கொடுத்ததே நீங்க தான். நீங்க வந்து கடைக்கு திறக்கிற அன்னைக்கு இருக்கணும்னு சொன்னாப்படி. எப்பமா கடை திறக்கிறீங்க? நாளைக்குங்கண்ணா. நாளைக்கா? நாளைக்கு என்ன வேலை கிடக்கு? பாருங்க, வேலை இருக்கு, வெட்டி இருக்கு, அதெல்லாம் அப்புறமேட்டுக்கு. உங்ககிட்ட இருந்து தொழிலை கத்துக்கிட்ட பையன் இன்னைக்கு ஒரு தொழில் பண்ற அளவுக்கு முயற்சி பண்ணி முன்னேறி வந்திருக்காங்க. நீங்க வந்து நல்லபடியா நடத்தி கொடுக்கணும். நான் வராம இருப்பேனாமா? அதெல்லாம் என் அழகுக்கு முன்னாடி வந்து நின்று நான் எல்லாம் பண்ணி கொடுக்குறேன். அவன் நல்ல மனசுக்கு அவன் நல்லா இருப்பான். அவன் மனசு போல எல்லாம் நல்லபடியா அமையும். நீங்க கவலையே படாதீங்க. காலையில எத்தனை மணிக்குன்னு சொல்லுங்க, நான் நேரம் காலமா வந்துடுறேன் கடையை சாத்திப்புட்டு. காலையில
5 மணிக்குண்ணே. 5 மணியா? சரிம்மா. அப்ப இங்க இருந்து திருச்செங்கோடு பக்கம்தான். ராத்திரி கடைசி வண்டிக்கு நான் ஏறி வந்துடுறேம்மா. அதெல்லாம் வந்துடுறேன், கவலைப்படாதீங்க. ஆனா அங்க வந்து எங்க வரணும்னு தெரியலையே. நீங்க திருச்செங்கோடு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டு கூப்பிடுங்க, என் புருஷர் அங்கதான் இருக்காரு, அவர் கூட்டிகிட்டு வந்துருவா. அப்படி சரிம்மா. மறக்காம வந்துருங்கண்ணே, வராம இருக்காதீங்க. ஏன்னா இந்த ஊர்ல எங்களுக்கு பெருசா சொந்தம் பந்தம்னு யாருமே இல்லை. நாங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு ஆளு நீங்க தான். நீங்களும் வராம விட்டுறாதீங்க. நான் வராம இருப்பேனாமா? கண்டிப்பா நான் வாரேன், சரிங்களா? நீங்க கவலையே படாதீங்க, சந்தோஷமா போங்க. காலையில வாசலை தெளிச்சு மஞ்சளை தெளிச்சு விட்டுட்டு கோலத்தை போட்டு மஞ்சள் குங்குமம் வைக்க சொல்லுங்க. பூசணிக்காய் வெட்டி வைங்க, கனியெல்லாம் வெட்டி வைங்க. சரிங்கண்ணே. அழகுக்கு நான் சொல்லணுன்ற அவசியம் இல்லை. நம்ம கடையில என்னென்ன பண்ணானா அவனுக்கு நல்லா தெரியும். இப்ப என்னம்மா, எப்படி நீங்க போறீங்க? நாங்க ஜாமான் எடுத்துட்டு வரதுக்கு போனோங்கண்ணே வீட்டுல இருந்து. அதான் எல்லாம் எடுத்தாச்சு, இப்ப கிளம்புறது தான். அப்படிங்களா? எனக்கு இந்த பால் இதெல்லாம் இருக்குமா? இல்லைன்னா கூட நான் அப்படியே கதவை பூட்டிட்டு உங்க கூட வந்துருவேன். சரி, நீங்க முன்ன போங்க, நான் வந்துடுறேன். சரிங்கண்ணே, அப்ப நாங்க வரோம். அட வாங்கம்மா, காப்பி எதுவும் குடிச்சிட்டு போலாம். இல்லைங்கண்ணே, சாப்பிட்ற நேரத்துல என்னத்த போய் காப்பியை குடிச்சுக்கிட்டு, அதுவும் இல்லாம பசி வேற. வாங்க, நம்ம வீட்டுல சோறு குழம்பு எல்லாம் இருக்குது. உங்க அக்கா என்ன போடவே மாட்டா? உரிமையா வந்து தட்டு எடுத்து போட்டு சாப்பிடறத விட்டுவிட்டு வாங்கம்மா, நீங்க வீட்டுக்கு வாங்கம்மா. இல்லைங்கண்ணே, மணி ஆகி போச்சு. அங்க வேற மாமனார் மாமியார் வேற ஊட்டில இருந்து வந்திருக்காங்க. அங்கேயும் போய் நான் ஒரு வேலையை எப்படியோ பார்க்கணும். நாளைக்கு மறக்காம வந்துருங்கண்ணே. சரியாத்தா, நான் வந்துடுறேன். அப்ப நாங்க வாரோங்க. சரிங்கம்மா. பரவாயில்ல, அழகோட நல்ல மனசுக்கும் நல்ல குணத்துக்கும் நல்லதே நடக்குது. அவனை கெடுதல் நினைச்சவங்க எல்லாம் இன்னைக்கு இல்லாத இடமே தெரியாத அளவுக்கு ஆயிட்டாங்க. ஆனா இன்னைக்கு அவன் முயற்சி பண்ணி முன்னுக்கு வாரான். வரட்டும். நல்லா இத்தனை வருஷம் அவன் கஷ்டப்பட்டதுக்கு இனிமே எல்லாம் நல்ல காலம்தான். இந்த கடை தானடா மாப்பிள்ள? மாமா, அத்தை, வாங்க. நல்லா இருக்கீங்களா மாப்பிள்ள? உங்க தயவுல நல்லா இருக்கேன் மாமா. இங்க அவங்களெல்லாம் காணோம். எல்லாம் அங்க ஊருக்குள்ள போய் பாத்திரம் எடுத்துட்டு வர போயிருக்காங்க. ஏன் பாத்திரங்கள்லாம் இங்கே வாங்கன்னு சொல்லி தானே காசு கொடுத்து விட்டோம், மறுபடியும் எதுக்கு அந்த ஊருக்கு? இல்ல சொன்னேன், அப்புறம் மறுபடியும் இங்க காசு கொடுத்துதான் பெரிய பாத்திரம் எல்லாம் வாங்கணும். எதுக்கு காசு கொடுத்துக்கிட்டு வீட்டுல இந்த பாத்திரமே எடுத்துட்டு வரலாம், எல்லாம் நம்ம அப்பா வாங்கி போட்டதுதான், அதெல்லாம் எடுத்துட்டு வரேன்னு போயிருக்காங்க. ஓ சரி. மச்சான் மூட்டை இதுவா மச்சான்? அங்க ஃபேக்டரியில டீ தூள்லாம் கேட்டிருந்தேன்ல, அதான் இதெல்லாம் கட்டி கொடுத்து விட்டுருக்காங்க. இதுல எல்லாம் டீ போட்டுக்கலாம். எத்தனை நாளைக்கு இது காணுங்க? இங்க எப்படி கூட்டம் வருதோ அதை பொறுத்து இருக்குங்க மாமா. இல்ல ஒரு 100 கிலோ இருக்குங்க மாப்ள, எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க, அதுக்கப்புறம் மேற்கொண்டு நம்ம வாங்கிக்கலாம். ஆமா, எத்தனை நாளைக்கு காணும்னு பாத்துக்கோங்க. முடியறதுக்கு முன்னாடி சொல்லிருங்க, மொத்தமா வாங்கிக்குவோம். சரிங்க மச்சான். சரி வாங்க, வந்து கடையை சுத்தி பாருங்க. பரவாயில்ல, நல்ல விலாசமாவே இருக்குது கடை. முதல்ல வேலை செஞ்ச கடையை விட இது நல்ல பெரிய கடை இல்ல? அது ஓலையா தானங்க போட்டிருந்தோம். சரி. இந்த உளுந்து இதெல்லாம் அரைக்கணுமே வைக்கணுமே, அதெல்லாம் எங்க? உள்ளுக்குள்ள இடம் இருக்குங்க, பின்னாடி எல்லாமே இடம் இருக்கு. தண்ணி வசதி எல்லாம் இல்லன்னு சொன்னான் தம்பி. அதெல்லாம் எப்படிங்க? அதெல்லாம் ஓஸ் போட்டு பிடிச்சிக்கலாங்க மாமா. மேல டேங்க் வைக்க சொல்லியிருக்கேன், அது அவங்க வச்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க. அது வச்சுட்டாங்கன்னா நம்ம ஓஸ்ல இருந்து தண்ணியை மேல ஏத்திக்குவோம், மோட்டர் வாங்கி. அதுக்கப்புறம் நம்மளே யூஸ் பண்ணிக்கலாம். அங்கிட்டு இங்கிட்டு போய் அலைய தேவையில்லை. கையோட கையா அதையும் செஞ்சிருங்க. ஏன்னா இங்க கடை வேலையும் பார்த்துக்கிட்டு அங்கிட்டு ஓடிக்கிட்டு ஓடியாந்துக்கிட்டு இருக்க முடியாது. ஏன்னா அது ஒரு பக்கம் வேலையானுச்சுன்னா தான் உங்களுக்கு கொஞ்சம் உடம்பு ரிலாக்ஸா இருக்கும். இல்லைன்னா தண்ணி எடுக்கணும், இதையும் பண்ணணும் அதையும் பண்ணா முடியாது. இங்க இருக்க ஜாமான் எல்லாம் இப்ப புதுசா வாங்கினதானா? ஆமாங்க, எல்லாமே புதுசா வாங்கினதாங்க. எல்லாம் நேற்று போயிட்டு வந்தோம் இல்லைங்களா? அந்த இதெல்லாம் ஆர்லிக்ஸ் அது இதுல மாட்டி கிடைக்க, அதெல்லாம் அது கம்பெனில இருந்து கொண்டு வந்தாங்க. நம்ம கடை ஆரம்பிக்கணும்னு சொன்ன உடனே அவங்க கொண்டு வந்து மாட்டி விட்டாங்க. அதுக்கு எல்லாமே காசு கொடுத்தாச்சு. ஆமாமா, முடிய வந்து ஃபில் பண்ணி விட்டு போயிருவாங்க. அதுக்கு ஏத்தாப்புல நம்ம அமௌண்ட் கொடுத்துக்க வேண்டியதான். எப்படின்னு தெரிஞ்சு கடை உங்களுக்கு பிடிச்சிருக்குங்களா? இதை போய் பிடிக்கலன்னு சொல்லுவாங்களா? நல்ல பெருசா நல்லாவே இருக்குது. வாடகை கொஞ்சம் பரவாயில்ல. ஆமாங்க. இப்போதைக்கு வேலைக்கெல்லாம் ஒன்றும் ஆள் போடாதீங்க. நீங்க ராணி அப்புறம் அவங்க அந்த அம்மாவை கொஞ்சம் கூப்பிட்டுக்கோங்க கை வேலைக்கு. அப்படி அப்படியே கொஞ்சம் பாத்துக்கோங்க. இது சாப்பாடு மாதிரி இல்லைங்க, நம்ம போய் சப்ளை பண்ணிட்டு வரணும்ன்றதெல்லாம் இல்ல. இங்கே ஊத்தி வச்சுட்டோம்னா அவங்களே வந்து எடுத்துக்குவாங்க. அப்படி எதுவும் உட்காந்து இருந்தாங்கன்னா மட்டும் நம்ம கொண்டு போய் வைக்கிற மாதிரி இருக்கும். சரி. அப்புறம் மாப்பிள்ள, ஊட்டி வரைக்கும் எல்லாம் கொண்டு வந்து வித்தா இங்க வாங்குவாங்களா என்னன்னு தெரியலையே. அது என்னன்னு தெரியலீங்களா மாமா. சரி, இப்போதைக்கு நீங்க ஆரம்பிங்க. அப்புறமேட்டுக்கு ஊட்டி வரைக்கும் நம்ம கொண்டு வந்து பார்ப்போம். அப்புறம் ஊட்டியில நமக்கு என்னென்னலாம் கிடைக்குதோ அது எல்லாமே இங்கே வித்து நமக்கு உங்களுக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும் இல்லைங்களா? முதல்ல இதாக பண்ணுவோங்க மாமா, அப்புறம் அதை பண்ணிக்கலாம். சரி, எல்லாம் 2 பேரும் பசியோட வந்திருப்பீங்க. அங்க வீட்டுல அத்தை எல்லாம் சாப்பாடுலாம் ஆக்கி வச்சிருக்காங்க. வாங்க போய் சாப்பிட்டு வந்துடலாம். வேணாம், நாங்க கடையிலேயே சாப்பிட்டு வந்துட்டோம். என்ன மாமா, இங்கதான் அத்தை எல்லாமே ஆக்கி வச்சிருக்காங்க. எதுக்கு சும்மா கடையில எல்லாம் காசு செலவு பண்ணிட்டு? அது காத்தாலே சாப்பிடல, அதனால சரி சாப்பிட்டு வந்துட்டோம். ஓ சரி. சாணி எதெல்லாம் இருந்துச்சுன்னா எடுத்து கொடுங்க, வாசல் எல்லாம் மொழி விட்டுறேன். அம்மா, அதெல்லாம் அந்த அம்மா எடுத்துட்டு வரேன்னு போயிருக்காங்க. வந்தோடனே மொழிக்கலாமா? ஓ சரிடா. இதெல்லாம் பத்திரமா எடுத்து வைக்கணும் மச்சான். தண்ணி பட்டுச்சுன்னா வம்பா போயிடும். சரிங்க மச்சான், இதை எடுத்து வைக்கிறேன். ஹோய் சின்ன பொண்ணு, டோய் என்னடா பண்றீங்க? ஏய் சின்ன பொண்ணு, இன்னும் அழுதுட்டு இருக்கியா?
தா ஏய் ஒன்றும் இல்லை. என்ன மறுபடியும் உனக்கு அம்மாவுக்கும் சண்டையா? எம்மாடி அம்மா, சட்டசபையிலேயே பிரச்சனை ஓஞ்சி எல்லாம் வீட்டுக்கு போயிடுவாங்க. ஆனால் உங்கள் 2 பேத்துக்கு பிரச்சனை வந்துச்சுன்னு வையே, அது மட்டும் என்னைக்கும் ஓயாது. என்னதான் பிரச்சனை வருது உங்களுக்கு? அப்போ ஏதோ பிரச்சனைன்னு உங்ககிட்ட சொன்னேன்னா அப்புறம் எதுக்கு அழுகுற? ஏந்தாலும் இழுத்து அது அழுகுற. என்னமாச்சு? எதுக்கு நீ இப்படி அழுகுற? இன்னைக்கு ராணி அக்கா வந்திருந்தாங்க. என்னது? இன்னைக்கு ராணி அக்கா வந்திருந்தாங்க. நீயா? என்ன வந்திருந்தாங்கன்னு ஒரு ஃபோன் போட்டு சொல்லியிருக்க வேண்டியதானே? ஏதாவது எடுத்து ஆக்கியிருக்கலாம்ல. எங்க அண்ணி? ஆமா, அவங்க எங்க இங்க வந்தாங்க. அங்க ஜாமான் எடுக்க வந்தாங்க, வண்டி எடுத்துக்கிட்டு. இதுக்கு எதுக்கு அழுகுற? எதுக்கு அழுகுறேன்னா, செல்வ வயசுக்கு வந்ததுக்கு நம்ம போகல, அதனால அக்கா பேச மாட்டாங்களாமா. என்கிட்ட பேசவே இல்லைங்க. அவ்வளோ நேரம் போயிட்டு நாய் மாதிரி அங்க நின்றுகிட்டு இருந்து தெரியுமா? அக்கா அக்கா அக்கான்னு அவ்வளோ நேரம் கெஞ்சுது, என்கிட்ட பேசவே இல்லை. இப்படி இருக்க மாட்டாங்களே, நீ ஏதோ புரிஞ்சுக்காம பேசுறன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் புரிஞ்சுக்காம பேசல, உண்மையதான் சொல்றேன். அக்கா என்கிட்ட பேசவே இல்லை. நம்ம சூழ்நிலை என்னன்னா அன்னைக்கு சொல்லலை, அதனால வருத்தப்படுறாங்களோ என்னவோ. அக்காவோட கோவத்துலயும் நியாயம் இருக்குல்ல. நம்ம ஒரு இடம் போயிருந்திருக்கணும். அப்ப போக முடியலனால இப்பயாவது போயிருந்திருக்கலாம். டாக்டர் என்ன சொன்னாங்க? இப்படி இவனுக்கு மண்டையில் அடிபட்டிருக்கு, டிராவல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல. இதுக்கு நானாவது ஒரு இட்டு போயிருந்திருக்கலாம். நானும் போக முடியாது இவனை விட்டுட்டு. நீங்களும் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போகணும், கட்டு போடணும் வைக்கிறன்றனால நீங்களும் போக முடியாது. அதை அக்கா கிட்ட சொல்லலன்னு பார்த்தா அவங்க என் வார்த்தையே கேட்கலங்க. அன்னைக்கு நான் பண்ணது தப்பு தானே. வண்டியில் பிள்ளைய ஏற்றும் போது கரெக்டாக ஏற்றிருக்கணும். அதை விட்டுட்டு கல் இருக்குன்னு பார்க்காம கை தவறி கீழே போட்டு மண்டை உடஞ்சி ஆஸ்பத்திரியில் போய் தினந்தோறும் கட்டு போட்டுக்கிட்டு இருக்கோம். அதான் அன்னைக்கு நம்ம சொல்லி இருக்கணும், சொல்லாமல் விட்டுட்டோம். இந்த பிரச்சனையில் எங்கே போய் அவங்கள கஷ்டப்படுத்துறதுன்ட்டு தான் நம்ம சொல்லலை. சொல்லியிருந்தா அவங்க எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டு பையனுக்காக ஓடி வந்திருப்பாங்க. அவங்கள எதுக்கு கஷ்டப்படுத்தணும்னு நம்ம சொல்லாமல் விட்டோம். அது அவங்க இப்படி தப்பாக புரிஞ்சுப்பாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. நம்ம என்ன வேணும்னா போகாமல் இருந்தோம். கட்டு ஒரே ஆஸ்பத்திரியில் தான் போடணும். மாற்றி ஹாஸ்பிட்டலில் போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் கட்டு ஏதாவது தப்பாக போயிடுச்சுன்னா அப்புறம் பையனுக்கு தலையே இதாகிடும்னு சொல்லிட்டாங்க. அதனால தானே நம்ம ஒரே இடத்துல போட்டோம். இதில் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அக்கா புரிஞ்சுக்கவே இல்லைங்க. நாளைக்கு இதில் வேற கடை வைக்கிறாங்களா, அதுக்காக தான் வந்திருக்காங்க. ஒரு வார்த்தை கூட என்கிட்ட கடை திறக்கிற சின்ன பொண்ணு வான்னு சொல்லலை. அவங்க அண்ணி சொல்லிதான் எனக்கே தெரிஞ்சது. ஓ, அன்னை கடை வைக்க போகுதா? சரி, எங்க வைக்கிறாங்களாம்மா? தெரிச்சங்கோட்டில் அம்மா வந்திருந்தாங்கல்ல அவங்க ஊர்ல. அங்க வந்துட்டாங்களா? எதுக்காகவா? அதெல்லாம் சொல்லுவாங்களா? ஒண்ணுமே சொல்லல. அவங்க ஊட்டியில் இருக்காங்கன்னு நம்ம நினைச்சோம். எப்போ இங்க வந்தாங்கன்னே தெரியல. சரி விடு, பையனுக்கு இன்னைக்கு கட்டு போட்டாச்சு. இனி 2 நாள் கழிச்சு தான் கட்டு போடுற மாதிரி இருக்கும். அதனால நீ பையனை பார்த்துட்டு இங்கே இரு. நான் போயிட்டு கடத்தரப்பு விழாவுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு பார்த்துட்டு வந்துடுறேன். அல்லாத, நான் சொல்லி புரிய வைக்கிறேன் சரியா? தப்பு நான் பண்ணது தானே, அதை நானே திருத்திடுறேன். படுபாவி, உன்னை நம்பி கூட்டிட்டு வந்ததுக்கு என்ன வேலைடா பார்த்துட்டேன்? இதுக்குதான் என்னை கூட்டிட்டு வர சொன்னியா? ஏண்டா, அவளுக்கு எவ்வளோ திமிரு இருந்துச்சுன்னா என்னை விட்டுட்டு அவங்க வீட்டில் பார்த்த மாப்பிள்ளையை தான் கட்டுவேணுவா. அதை பார்த்துட்டு அப்படி எங்கே இருந்தால் வாழு, மஞ்சள் குங்குமத்தோட வாழுன்னு சொல்கிறதுக்கு நான் என்ன அவ்வளோ கேவலமானவனா? ஏய், விட மாட்டேன் உன்னைய. ஏய் வண்டி எங்கடா எடுத்துட்டு வர? டேய் காவியா! ஐயோ, இவன் வேற வந்துட்டானே. முதல்ல இங்கேருந்து வண்டி எடுத்துட்டு போவோம். காவியா, காவியா, என்னாச்சு காவியா? என்னாச்சு? என்னாச்சு? நான் தான் இதுக்கு காரணம். காவியா, என்கிட்ட போன் பேசிட்டு நல்லா தானே வந்த, அதுக்குள்ள என்னமாச்சு? இதுக்கு முன்னாடி தான் என் வாழ்க்கையில் தப்பு ஆகி போச்சு. இதுக்கப்புறமாவது எந்த தப்பு நடக்கக்கூடாதுன்னு தான்
என்னை கட்டிக்க போகிற உங்ககிட்ட வாசு இப்படி என்னை பின்தொடர்ந்து வரான். அவனுக்கு என்னதான் பிரச்சனை என்கிட்ட பேசணுன்றான். என்ன ஏதுன்னு கேட்குறேன் அப்படின்னு உங்ககிட்ட சொல்லிட்டு வந்தது அந்த படுபவி என்கிட்ட பேசிக்கிட்டே பேச்சு கொடுத்துட்டு பின்னாடி இருந்து அந்த கட்டையை எடுத்து என் மண்டையை உடைச்சிட்டான். அட கடவுளே, நீ கொஞ்சம் பார்த்து சூதானமா இருக்க கூடாது? நான் தான் ஒரு 10 நிமிஷம் இரு, நான் வாரேன்னு சொன்னேன்ல. இல்ல, அவன் தான் போன் அடிச்சுக்கிட்டே இருந்தான். எங்க நீ காவியாவை கூட்டிட்டு வரியா இல்லையான்னு ஒரே டார்ச்சர் பண்ணிட்டான். அதான் நான் கூட்டிட்டு வந்துட்டேன். ஐயோ, நான் தான் சொன்னேன்ல 10 நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணு, இந்த ஒரே ஒரு இதுதான், நான் அதை முடிச்சுட்டு கடையை சாத்திட்டு ஓடி வரேன்னு. அதுக்குள்ள இப்படியா நடக்கணும்? கல்யாண நேரத்துல இப்படி மண்டையை உடைச்சிருக்கானு படுபாவி. அவனுக்கு எப்படிதான் இவ்வளவு தைரியம் வருதுன்னே தெரியல. காவியா, இங்க பாருங்க, நான் காவியா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன். நீங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்க கிட்ட சொல்லி அவங்க அப்பா அம்மா மட்டும் வர சொல்றீங்களா? ஐயோ, நானா? எங்க நீங்க தானே கூட்டிட்டு வந்திருக்கீங்க, அப்ப இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்கணும் போது நானான்றீங்க? போய் அவங்கள வர சொல்லுங்க, நான் கூட்டிட்டு போறேன் ஹாஸ்பிட்டலுக்கு. சரி, காவியாவா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க. இந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு தான் உன்னை வெயிட் பண்ணுன்னு சொன்னேன். புரிஞ்சுக்காம அவன் மட்டும் என் கையில கிடைச்சான், அவ்வளவுதான். ஐயோ, வீட்டுக்கு போய் முதல்ல அவங்க கிட்ட இதை சொல்லி அவங்கள வர வைப்போம். ஐயே நிறுத்துங்க. ஏண்டி, நான்லாம் கையாலாகாதவன் பிள்ளைய எப்படி கட்டி கொடுக்க போறேன் அப்படி இப்படின்னு என்னை எவ்வளோ கேவலமா பேசுன பார்த்தல்ல? என் பிள்ளைக்கு நகை எப்படி 7 பவுன் சேர்த்துக்கிட்டு வந்திருக்கேன்னு. ஆமா, நீங்க என்னமோ புது நகையை வாங்கி போட்டீங்க. அவங்களோட நகையை அடகுல வச்சிருந்தாங்க. ஏதோ நம்ம நல்ல நேரம் 2 லட்சத்துக்கு வச்சிருந்தாங்கன்னு வாங்கிக்கிட்டு வந்தான். இல்லைன்னா அம்பிட்டு தான். அடியே, என் சித்தப்பும் என் சித்தியும் கூட நகை நட்டுன்னு சேர்த்து வச்சிருக்காங்க. உங்க அப்பனா தலை என்னத்தை சேர்த்து வச்சாங்க? என்னத்தை போட்டாங்க முதல்ல அதை சொல்லு. மறுபடி கல்யாணம் முடிந்தா எனக்கும் தான் எல்லாம் போட்டிருப்பாங்க. ஆமா, கிழிச்சிருப்பாங்க. நான் விரும்பி கட்டினாலும் என் பிள்ளைக்கு இப்ப 7 பவுன் போட்டு கட்டி கொடுக்குறேன்டியே. 7 பவுன் போட்டு கட்டி கொடுக்குறேன். 7 பவுனையும் உங்க பிள்ளைக்கு தானே போடுறீங்க. நம்ம எனக்கு போடுற மாதிரி பெருசா பேசுறீங்க. என்ன நகை வாங்கிட்டு வந்தாச்சா? வந்தது வராதது 2 பேரும் ஆரம்பிச்சாச்சு போலயே. ஏக்கா, நான் என்னத்தக்க ஆரம்பிக்கிறேன்? இவத்தான் நம்மளை போட்டுக்கிட்டு நொய்யின்னு நகை எடுத்து கொடுத்தா நகை எடுத்து கொடுக்கறேன்றா, நகை எடுத்து கொடுக்கலன்னா நகை எடுத்து கொடுக்கலன்றா. என்னக்கா பண்றது? ஏண்டி, போதும் என்ற மனமே பொன் செய் மருந்துன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஞாபகத்துல இருக்கா? இல்லக்கா, நான் என்னத்த போய் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இவரு சொன்னாரு, பிள்ளைக்கு நகை போட்டு நீங்களாம் கட்டி கொடுக்குற ஆள்லாம் கிடையாது, என் பிள்ளைய ஒன்றும் இல்லாமத்தான் கட்டி கொடுக்க போறேன் அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு காலத்தில் பேசிக்கிட்டு இருந்தேன்ல. இப்போ 7 சவரன் போட்டு என் பிள்ளைய கட்டி கொடுக்குறாராம். அதான் என்கிட்ட பெருமையாக பேசுகிறாரு. அது என்னமோ நல்ல நகையை போட்டு கட்டி கொடுக்குற மாதிரி. அவங்க அடகு வச்ச நகையை எடுத்து நம்ம பிள்ளைக்கு போட்டு கட்டி கொடுக்குறான். இது என்னமா பெருமை? அதை சொல்லிக்கிட்டு இருந்தேன். பாருக்கா, இதையாவது செய்கிறேன்னு நினைச்சு பெருமைப்படுறாளான்னு பாத்தீங்களா? அவ கிடக்குறாயா, அவளுக்கு இதே ஒரு பொழப்பு தான். உன்னை ஏத்தி விட்டு வேலை பார்க்கலன்னு வை, அவளுக்கு தூக்கம் வராது. அதை சொல்லுக்கா, அதை சொல்லு. ஏக்கா, அவன் பிள்ளைக்கு 20 பவுனு 30 பவுனு ஏன் 100 150 பவுனு போட்டு கட்டி கொடுக்குறானுங்க. நம்ம அந்த மாதிரி கட்டி கொடுத்துருந்தா இவர் என்ன இந்நேரத்துக்கு தூக்கி கட்டி இருப்பாரு. ஏ, எனக்கு மட்டும் வசதி இருந்துச்சுன்னு வையி, நானும் என் பிள்ளைக்கு அப்படி தட்டி போட்டு கட்டி கொடுத்துருப்பேன். என் பொல்லாத கெரகம் என்னால ஒன்றும் முடியல. இருந்தாலும் என் பிள்ளைய சும்மா கட்டி கொடுக்கல. ஐயா ஐயா ஐயா, விடுங்கய்யா. உங்க பிள்ளைக்கு தாயா கட்டி கொடுக்குறீங்க. ஏயா இப்படி போட்டு பாடா படுத்துறீங்க. அம்மா அம்மா. ஐயா ஐயா, ஏன்டா இப்படி உயிர் போற மாதிரி இப்படி ஓட்டமா ஓடி வார? காவியா, காவியா, காவியாவா? என்ன காவியாவா அங்க? காவியாவா அங்கயா? என்னையா சொல்ற? காவியாவா வாசு கட்டையால அடிச்சு மண்டை பொழந்துட்டான். என்னடா சொல்ற? என்ன சொல்ற? இங்க பாரு, எது இதுல விளையாடணும் எது இதுல விளையாடக்கூடாதுன்னு ஒண்ணு இருக்குடா. என்னடா சொல்ற? ஆமாம்மா, அங்க மூச்சை கிட்ட காவிய மண்டை பொழந்துட்டாமா. ஒரே ரத்தம். அவளை வீட்டுல தானே இருக்க சொன்னோம், அவ எங்க அங்க போனா? அதெல்லாம் பேசுற நேரம் இல்ல.
வாங்க. அவனுக்கு நிறைய ரத்தம் போயிருச்சு. ஐயோ ஆடவனே, புள்ளைய பொத்தி பொத்தி வளர்த்தனே, இந்த சண்டால போய் எங்கிட்ட இருந்து வந்தான்னு தெரியலையே. ஐயோ என் புள்ள, என் புள்ள. படுபாவி பய, அவன் என்ன வேலை பார்த்து விட்டுருக்குறான். இந்த ஊர்ல இல்லைன்னு கொஞ்சம் நிம்மதியா தலை மறையறதுக்குள்ள இந்த வேலை பார்த்துருக்கானே. அவனை விட மாட்டேன், அவனை விட மாட்டேன். அவன் மட்டும் இன்னைக்கு என் கையில கட்டச்சான். ஐயோ தம்பி, இப்ப கோவப்பட்டு ஒண்ணும் ஆக போறதில்ல. முதல்ல புள்ளைய போய் பார்க்கணும், அதான் முக்கியம். எங்கடாப்ப காவி எங்க? ஒத்தையில விட்டுட்டு ஓடியாந்தியா நீ? இல்ல, கவியக்கு பார்த்த மாப்பிள்ள வெற்றி அவர் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போயிட்டாரு. உங்ககிட்ட சொல்ல சொன்னாரு, அதான் நான் ஓடி வந்தேன். ஐயோ, என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஒரு வெங்காயமும் புரிய மாட்டேங்குது. அவன் மட்டும் என் கையில கட்டச்சான், இன்னைக்கு அவன் அவ்வளவுதான். என்ன நானும் வரேங்க, நானும் வரேன். ஐயோ, அவன் கோவத்துல போறான், முரட்டு பையனே. இப்ப என்ன பண்றது? இருமா, நான் போய் அப்பா வண்டி எடுத்துட்டு வந்துடுறேன், நம்ம போவோம்.